தீபாவளி ஷாப்பிங் போகலாங்களா? தீபாவளினாலே ஸ்வீட்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வீட்ஸ் தான் வாங்க போகிறோம். இங்கே ஷார்ஜாவில் வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் போகிறோம். கிருஷ்ணா ஸ்வீட்னாலே மைசூர் பாக்கு தான். மைசூர் பாக்கு, பாதுஷா, நெய் முறுக்குலாம் வாங்கினோம். வாங்கி முடிச்சுட்டு அடுத்த என் ஹஸ்பண்ட் நான் லேப்டாப் கேட்டிருந்தேன். அவங்க எனக்கு வாங்கி தரேன்னாங்க. மைசூர் பாக்கு மட்டும் சாமிக்கு படைக்க வாங்கினேன். பாதுஷா வந்து சாப்பிட வாங்கினேன். ஸோ போகும்போதே அதை சாப்பிட்டுட்டே போனோம். ஹோல்சேலில் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். ஜேஎன்பி கம்ப்யூட்டர் ஹோல்சேல்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே தான் நான் வாங்கினேன். அங்கே ஒரு ஷாப்பில் மான்ஸ்டர் லேப்டாப் தான் வாங்கினேன். ஸோ சாஃப்ட்வேர் கேமிங்க்கெலாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் வாங்கினேன் நான். அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து ஷாப்பிங் தான். தீபாவளிக்கு அடுத்து வந்து ட்ரெஸ் எடுக்கணும் இல்லைங்களா? ஸோ சிட்டி சென்டர் ஷார்ஜா தான் போனோம். ஆஸ் யூஷுவல் மேக்ஸ் எங்களோட ஃபேவரட் ஷாப்பு. நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ஒன்றா தான் உள்ளே வருவோம். ஆனால் அவர் எங்கன்னா காணாமல் போயிடுவார். பார்த்தா எங்கன்னா வந்து ட்ரெஸ் எதுனா பார்த்துட்டு இருப்பார். ஃபைனலி அவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு ஷாப்பிங்கை முடித்தோம். யூஏ பொறுத்தவரையும் தீபாவளினாலே வந்து இங்கே வந்து லைட்டிங்ஸ் தான் நிறைய இருக்குமே. கிராக்கர்ஸ் கூட அவ்வளோமா இருக்காது. ஒரு சில இடத்துல தான் வந்து அலௌடு. அதுவும் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் தான். லேப்டாப் வாங்கணும் இல்லைங்களா? என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். பிகாஸ் சாஃப்ட்வேர் கேமிங்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த டிராஃபிக்கில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அதிகமாகவே இருக்கும். அடுத்து வந்து பெருமாள் ஸ்டோர் தான் வந்தோம். இங்கே எதுக்கு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா பூ, வெத்தலை பாக்கு, பழம்லாம் வாங்க தான். என் ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கும் லைட்டிங் போடலாமான்னு கேட்டாங்க. சரி ஓகேன்னு. நேற்று சஃபாரியில் வாங்கினோம். அது வந்து ஒர்க்கே ஆகலை. அதுக்கப்புறம் இன்றைக்கி அகைன் பெருமாள் ஸ்டோரில் வாங்கினோம். அதை முடிச்சுட்டு அடுத்து என்ன மெயின் நான்வெஜ்ஜு. சண்டேக்கு வந்து சமைக்க வந்து சங்கரா மீன் வாங்கினேன் குழம்பு வைக்கலான்ட்டு. மண்டே தீபாவளி அன்னைக்கு சமைக்க வந்து சிக்கன் வாங்கினேன். இட்லி பண்ணிவிட்டு சிக்கன் குழம்பு வைக்கலான்ட்டு. நான்வெஜ்ஜும் வாங்கியாச்சு. அடுத்து எங்கள் வீட்டுக்கு தான். ரொம்ப டயர்டாயிடுச்சு இதுவே. இந்த ஒரு வெத்தலை பாக்கு வந்து பார்த்திங்கன்னா 480. இதுவே நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா 96 ருபீஸ். நாங்களும் வீட்டில் வந்து லைட்டிங்ஸ்லாம் போட்டோம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.